ஒருத்தர் ஒரு கட்சியில் போயிடுறாங்க சார், கட்சி சார்பாக போயிடுறாங்க. யாரையோ சந்தோஷப்படுறதுக்கு உண்மையான உன்னதமான அந்த உணர்வை வந்து மறந்துடுறாங்க. எல்லாமே ஓகே, பக்கா இருந்தது. நிறைய கலைஞர்கள் வந்தாங்க, மரியாதை. மலேசியா மக்கள் அவ்வளோ கூட்டம், நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லாத மாதிரி ஒரு கூட்டம் அப்படி இருந்தது மலேசியன். அண்ட் 80,000 பேருக்கு மேலே, எனக்கு தெரிஞ்சு 80,000 பேருக்கு மேலே ஒரு திருவிழா தான் சொல்லணும். ஒரு திருவிழா, ஒரு ஆடியோ லான்ச்சே கிடையாது, திருவிழா. பட் என்ன தான் எனக்கு ஒரே வருத்தம் என்னென்னா, நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிறது தான், சச்சின் டெண்டுல்கர் வந்து ரிட்டையர் ஆகும்போது அண்ட் அவர் ஆச்சு ரிட்டையர் ஆனார், விஜய் சார் ரிட்டையர் ஆகலை. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஆனால் இந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அதுக்கு திருப்பி அவர் வரப்போறான்னு நான் சொல்ல, பட் அவர் ரிட்டையர் ஆகலை. எனக்கு புரியுது. சினிமா அவரை விடாது, அவர் சினிமா விட மாட்டார். ஏன் சொல்ல வரேன்னா, சில பெரிய நடிகர்கள் வந்து அவரை வாழ்த்தி அமைச்சிருக்கலாம். அந்த வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு. ஏன் அவங்க வரல? எல்லாரோட கேள்வியும் அதுதான் சார் இருக்குது. ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சார் இருக்கட்டும், ஏதாவது ஒரு வாழ்த்து தெரிவிச்சு. இல்லை, நான் தான் சொல்கிறேன், என்ன ஆகிடுதுன்னா, ஒருத்தர் ஒரு கட்சியில் போயிடுறாங்க சார், கட்சி சார்பாக போயிடுறாங்க. யாரையோ சந்தோஷப்படுறதுக்கு உண்மையான உன்னதமான அந்த உணர்வை வந்து மறந்துடுறாங்க. உன்னதமான அந்த மூமெண்ட்டை, ஆனால் அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும். நீங்கள் மனசை தொட்டு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம இல்லையே அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் வந்து சில காரணங்களுக்காக எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்ற இருக்கிறவங்கள நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது, வர வைக்க முடியாது. பட் போகிறவங்க டெஃபினட்டாக போயிட்டு ஒரு கையாசம் கொடுத்துட்டு வந்திருக்கலாம். டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன் நடிப்பில் பராசக்தி இப்போது திரையரங்குகளில்.